ஒரு நாட்டில் ஒரு பொருளாதார நிபுணர் இருந்தார். அந்த நாட்டுடைய மன்னர் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் செய்வார். இப்படி இருக்கும்போது அந்த நாட்டுடைய தலைவர் அவரை கூப்பிட்டு, நீ ஊருக்கே பொருளாதார ஆலோசனை சொல்கிற, ஆனால் உன்னோட குடும்பத்தை உன்னோட மகனை நீ கவனிக்காமல் விட்டுட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு எதுவுமே புரியலை. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உன்னோட மகன்கிட்ட உலோகத்தில் தங்கம் மதிப்பு அதிகமா இல்லை வெள்ளி மதிப்பு அதிகமா அப்படின்னு கேட்டான். அவன் வெள்ளின்னு சொல்கிறான். உன்னோட குடும்பத்தையும் கொஞ்சம் கவனின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிக்கிறாரு. உடனே இவரும் வீட்டுக்கு போய் அவரோட மகன்கிட்ட தங்கம் விலை அதிகமா இல்லை வெள்ளி விலை அதிகமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவனும் தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் நீ தலைவர்கிட்ட நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் தினமும் பள்ளிக்கு போகும்போது அவர் ஒரு கையில் வெள்ளியும் மறு கையில் தங்கத்தையும் வச்சுட்டு இதில் விலை மதிப்பு எதுவோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவார். உடனே நானும் வெள்ளியை எடுத்துடுவேன். அதுக்கு அவர் ரொம்ப கலகலன்னு சிரிச்சிட்டு என்னையும் விட்டுருவார். இது ஒரு வருடமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கே நான் தங்கம் தான் விலை மதிப்பு அதிகம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தா இப்போ என்கிட்ட இவ்வளோ வெள்ளி நாணயங்கள் சேர்ந்துருக்காது. அன்னைக்கே அந்த ஆட்டத்தை அவர் நிறுத்தியிருப்பார். ஆட்டத்தில் அவரை ஜெயிக்க வச்சு நிஜத்தில் நான் ஜெயிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த நிபுணருக்கு ரொம்ப பூரிப்பாக போயிடுச்சு. தன்னோட மகனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. புத்திசாலிகளுக்கு என்றுமே வெற்றி தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.